மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிரசாந்த் கிஷோரால் பீகாரை மாற்ற முடியாது என்பதுதான் பல பாஜக சொல்லிக்கிறார்கள். இது ஒரு ஃப்ரீ கார் தான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு, அப்புறம் எங்க ஜெயிச்சார் சொல்லுங்க பார்ப்போம். ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் கட்சியில் அவருடைய டெபாசிட் போயிடுச்சுங்களே. என்னுடைய அணுகுமுறையில் பல பொது தேர்தல்களையும் பல இடைத்தேர்தல்களையும் பார்த்திருக்கிறேன். பாஜகவிற்கு இது ஒரு பின்னடைவு தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை முன்னேற்றம் செய்வதற்கான வழிமுறைகளை நரேந்திர மோடி செய்வார். இது அகில இந்திய தேர்தலிலோ அகில இந்திய பிரச்சனையோ பாதிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த போன 23 ஆரம்பிச்ச இண்டி கூட்டணிக்கும் 26 நடந்த பொது தேர்தலுக்கு நடுவுல ஒரு புது கட்சி தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு, தமிழ் வெற்றி கழகம். அது இண்டி கூட்டணி இல்லையே. அதனால இந்த ஃபோர்ஸ் கனெக்ஷன் யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல ஏதோ எதிர்ப்புகள் இருக்கிறது அரசாங்கத்திற்கு. அது நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை மாதிரி ஆகும் என்றால் ஆகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒண்ணுமே இல்லாத சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு, எங்க வழக்குகள்லாம் இப்படி போடுறீங்களா, கற்பாம்பூச்சி மாதிரி வந்து போடுறீங்க. அதுல இருந்து ஒரு கற்பாம்பூச்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்றால் எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. 2027க்கு பிறகு நரேந்திர மோடி ஜனாதிபதி ஆயிடுவாரு அப்படிலாம் இப்ப டெல்லியில கதை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரசாந்த் கிஷோர்னால எல்லாமே மாறிடுமாங்களா? ஒரு டிடிவி தினகரனால திமுக டெபாசிட் போச்சு. 2 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வரலையா 2021ல? அது மாதிரி வந்து டவுனா இருக்காங்க. நாளைக்கே அவங்க ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. யாரு கண்டாங்க? 25 வருஷம் கழிச்சு பாஜக டெல்லியில அரசாங்கம் பண்றது. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்காரன் மந்திரி சபையில வந்தாங்க விஜய் அரசாங்கத்துல. அரசியலில் எது ஒன்னா நடக்கும், எப்ப நடக்கும், எது நடக்கும் நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வினோத் விஸ்வநாதன் அமைச்சரவையிலிருந்து டிராப் பண்றதுக்கான முடிவையும் விஜய் எடுக்கக்கூடும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ செய்தி பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்காதது ஏன்? மிக குறிப்பாக இந்த மேகதாது உள்ளிட்ட விஷயங்கள்ல ராகுல் காந்தி வாய் திறக்காதது ஏன்? எனக்கு மல்லேஸ்வரத்தை மாத்தி அமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஜய் அப்ரூவ் பண்ண மாட்டார், போடான்னுவார். சித்தராமையாவும் DK சிவகுமாரும் ஒத்துப்பாங்க, விஜய் ஒத்துக்கல. அங்கதான் கிளாஷ் பாயிண்ட். இன்னமும் சொல்றேன், விஜய் வந்து கூடிய விரைவில் காங்கிரஸை கட் பண்ணி விட்டுருவாரு. அந்த 5 பேருமே தமிழ் வெற்றி கழகத்தில் சேர்ந்தாலும் ஆச்சரிவதற்கு இல்லை. வினோத் ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்தே. வணக்கம். வணக்கம். நமஸ்தே. எதிர்பாராத பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதே இப்ப வந்து வாடிக்கையா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலுடைய ஒரு முடிவு வந்து இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாகும்னு யாருமே நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். பீகார் மாநிலம் பன்கிப்பூருடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. இதில் ஜன்சுராஜ் கட்சியுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கிறது. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை? ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக சொல்லிக் கொடுத்து, இது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் நான் பார்க்கிறேன். நிதின் நபீன் அவர்கள் அகில இந்திய தலைவரான பிறகு, அவர் ராஜ்யசபா MP ஆன பிறகு ஜம்மு காஷ்மீரில் டூருக்கு போயிருந்தார். அவசர அவசரமா திரும்பி வந்த உடனே இந்த பங்கிப்பூருடைய எலெக்ஷன்ல கேண்டிடேட்டை மாத்தினாங்க. அப்பவே அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பல தலைவர்கள் என்னிடமும் சொன்னார்கள், நானும் பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பின்னடைவு. எது இருப்பினும் இனி அரசியல் கட்சிகளுக்கு முன்னடைவு பின்னடைவு வந்து சர்வசாதாரணம். கடந்த மே மாதம் நடந்த தேர்தலில் கொளத்தூரில் MK ஸ்டாலின் தோல்வி அடையவில்லையா? அம்மையார் ஜெயலலிதா தோல்வி அடையவில்லையா? ஐயா கருணாநிதி தோல்வி அடையவில்லையா? ஆக மொத்தம் பின்னாடி விஜயன் தோத்து போட்டாரு, ராகுல் காந்தியே தோத்து போயிட்டார், இந்திரா காந்தி தோத்து போனாங்க. ஸோ இதெல்லாம் தோத்து ஜெயிக்கிறது பற்றி ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது வினோத். ஆனால்
கொள்கை ரீதியாக பார்க்க போனால் இதில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தன்னுடைய அணுகுமுறைகளை மாற்றிக் கொள்ளுமா கொள்ளாதா என்பதை எல்லாம் அவர்கள் நிர்ணயிக்க வேண்டும். பாஜக என்பது மிட்டம் கோர்ஸ் கரெக்ஷன் செய்வாங்க, நடுவில் தன்னை பத்தி அவங்க பேசிப்பாங்க. எப்படி திமுகவில் அதிமுகவில் செய்கிறார்களோ அது மாதிரி பாஜகவில் செய்வார்கள். இது மத்திய மந்திரி சபையினுடைய விஸ்தரிப்பை பாதிக்கும். இது கட்சியினுடைய ஒரு பல நிர்வாகிகளை போடுவதற்கான பாதிக்கும் என்பதெல்லாம் சொன்னாலும் இதிலிருந்து நரேந்திர மோடி அவர்கள் பின்னடைவை முன்னடைவாக செய்வார். எனி கிரைசிஸ் அது தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துப்பாரு. ஒரு அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாருங்க, உத்தரப்பிரதேச முதலமைச்சரான உடனே யோகி ஆதித்யநாத் இதுல கோரக்பூர்ல தோத்து போயிட்டார். அவங்க கிருஷ்ணங்கள் தான் ஜெயிச்சாங்க அங்க. இப்ப அயோத்தியால தோத்து போயிடுச்சு பிஜேபி. அங்க ஒரு சமாஜ்வாதி பார்ட்டி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மேற்று தாழ்வு இருக்கத்தான் இருக்கும். காங்கிரஸ்ல இப்ப இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க தோத்து போயிட்டதுனால நரேந்திர மோடி தோத்து போயிடுவாரு, ராகுல் காந்தி ஆட்சியா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு அப்படிலாம் சொன்ன டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இது ஒண்ணு 2.5 வருஷம் கரெக்ட் இல்ல சார், அது டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் தான். ஆனா இதுல வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, 2010 இருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 4 முறைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அந்த கட்சியுடைய தேசிய தலைவராக இப்ப இருக்கும் நிதின் நபீன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு தொகுதிய இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு தலைவர் ஜெயிக்கிறார் அப்படிங்கிற போதுதான் அது மீண்டும் வந்து சந்தேகமா இருக்கு. அது என்ன மாதிரியான சிக்னல் அப்ப கொடுக்குது அப்படிங்கறதும் சந்தேகம் இருக்கு. அதுல பல விஷயங்கள் இருக்குது. நிதிஷ்குமார் எடுத்தது தவறு என்று விவாதிக்கலாம். தேஜஸ்வி யாதவனுடைய ஒரு அணுகுமுறை குறைந்து விட்டது, அவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவருடைய ஆளுமை குறைந்து விட்டது என்று இருக்கலாம். லாலு பிரசாத் யாதவ் அதாவது தோல்வி அடைந்தவுடன் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் குடும்பத்தில். லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தில் ஒரு மாபெரும் சண்டை இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பங்கிப்பூர்ல பிஜேபி ஜெயிச்சது தோத்தது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரால் பீகாரை மாற்ற முடியாது என்பதுதான் பல பாஜக சொல்லிக்கிறார்கள். இது ஒரு ஃப்ரீ கார் தான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி டிடிவி தினகரன் ஜெயிச்சாரு, அப்புறம் எங்க ஜெயிச்சாரு சொல்லுங்க பார்ப்போம். ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் கட்சியில் அவருடைய டெபாசிட் போயிடுச்சுங்களே, தெரியுதுங்களா உங்களுக்கு? இடைத்தேர்தலில் தோல்வி வெற்றி என்பது உறுதிதான். ஆனால் அகில இந்திய பிரச்சனையில் வேறுமான வாக்கு, மாநிலத்தில் ஒரு வேறுமான ஒரு வாக்குகள் கிடைக்கும், இடைத்தேர்தலில் ஒரு வாக்குகள் கிடைக்கும். இன்னொன்னு சொல்றேன், இப்போ 5 தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுங்கன்னா 7-8 வச்சுங்களேன், அந்த 7லயும் தமிழ் வெற்றி கழகம் வின் பண்ணும், அந்த நம்பிக்கை இருக்குது. சப்போஸ் 2-3 இடத்துல திமுக வின் பண்ணிடுச்சு, அவங்கள குதிச்சு ஆரம்பிச்சிருவாங்க. சீமான் நிக்க போலங்கிறாரு, சீமான் நின்றுட்டாருன்னு வச்சுங்க, அதனால விஜய் விழுந்துருவார் வீழ்ச்சி அடைவார்லாம் எதுக்கா கிடையவே கிடையாது. என்னுடைய அணுகுமுறையில் பல பொது தேர்தல்களையும் பல இடைத்தேர்தல்களையும் பார்த்திருக்கிறேன். பாஜகவிற்கு இது ஒரு பின்னடைவு தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை முன்னேற்றம் செய்வதற்கான வழிமுறைகளை நரேந்திர மோடி செய்வார். இது அகில இந்திய தேர்தலிலோ அகில இந்திய பிரச்சனையோ பாதிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, இதுல இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கிறோம். மிக குறிப்பாக சிஜேபியோடைய அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து முடிந்த ஒரு தேர்தலாக இது இருக்கு. சோ அதுல இத்தகைய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அங்க வந்து நிகழ்ந்து இருக்கிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு பாஜக என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் கரெக்ஷனை வந்து இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா RSS உடைய அறிவிப்புகள் இப்ப வந்திருக்கு, அதை பத்தி நான் கேக்குறேன். பட் 6ஆம் தேதி பாம்பேல பேச போறார், நாளை மறுநாள் 6ஆம் தேதி மோகன் பாகவத் பேச போகிறார். அதை தவிர எல்லா கட்சிக்கும் இது ஒரு சாட்டை அடியாக வந்திருக்கிறது. பாஜக, அகிலேஷ் யாதவ் எல்லாருக்குமே நடுவுல அது காங்கிரஸுக்கு வந்திருக்கிறது. இதுதான் வச்சு பார்க்கணும். இதை எப்படி அணுகுவார் என்று கேட்டீர்களே, ஆனால் இது அணுகுவது கடினம் என்று தான் நான் மூத்த பத்திரிகையாளர் சொல்ல முடியும். காரணம், எப்பவும் சாதாரண தேர்தல் நடக்கவே இல்லையே. இது தமிழகத்தில் ஆரம்பித்தது, விசில் சின்னத்தில் ஆரம்பித்தது, விஜய் வெற்றி பெற்றார். அதுவே ஒரு எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க்கா வந்தது இல்லை. நம்ம 2 பேரும் சொன்ன தொங்கு சபை தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் வருவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. ஆனா தொங்கு சபை வந்துன்னா யாராவது வருவாரு. அதே மாதிரி பாஜக இளம் தலைவர்களை நிறுத்த வேண்டும் என்றால் இளம் தலைவர் நிறுத்தி பார்த்தாச்சு. நிதின் நபீன் அவருக்கு ஒண்ணும் பண்ணலையே, 45 வயசு. அதான் வாஜ்பாய் அப்படிதான் வந்தார். ஏற்றத்தாழ்வு இருக்கும். இதனால்
இளைஞருடைய சமுதாயத்தில் இருந்து காக்ரோச் பார்ட்டி கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி வந்ததுனால மாறுதல் வந்ததுன்னு சொன்னா நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா இது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். ஆல் ஓவர் இந்தியா எலெக்ஷனுக்கு ஒரு சோறு பதமாகுமா என்றால் ஆகும் என்று நாங்கள் விவாதிக்கலாம். என்னை பொறுத்து மட்டும் ஆகாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாள்ல எப்படிங்க முடிஞ்சிடும்? ஒரு 2029 தேர்தல் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இந்திய அரசியலுக்கு. ஆனா காங்கிரஸ் அமோகமாக வெற்றி பெற்று ராகுல் காந்தி எந்த பாட்னால பாஜக தோத்து போச்சோ அதே பாட்னால இந்தியா கூட்டணி தோத்து போச்சுங்களே. நிதிஷ்குமார் தான் நாங்க போட்டாரு, நம்ம ஸ்டாலின் கூட வந்திருந்தாராங்க. இப்ப ஸ்டாலின் எங்க இருக்காரு சொல்லுங்க? இந்திய கூட்டணி இருக்காரா? அந்த போன 23 ஆரம்பிச்ச இந்திய கூட்டணிக்கும் 26 நடந்த பொது தேர்தலுக்கு நடுவுல ஒரு புது கட்சி தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு, தமிழ் வெற்றி கழகம். அது இந்திய கூட்டணி இல்லையே. அதனால இந்த போர்ஸ் கனெக்ஷன் யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல ஏதோ எதிர்ப்புகள் இருக்கிறது அரசாங்கத்திற்கு. அது நேபாளம், பங்களாதேஷ், இலங்கை மாதிரி ஆகும் என்றால் ஆகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்தியாவில செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்குங்க. எதிர்கட்சிகள் 2000 கட்சி இருக்குது இந்தியாவில. ஒண்ணு ஒண்ணும் காப்பாத்தும், இறக்கும், ஏத்தும். கடைசியில பாலிட்டிஷியனுக்கு நடுவுல ஒரு விரோதங்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த கர்பாம்பூச்சி காங்கிரஸ் வந்தது எதுக்காக? கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி வந்தது எதனால வினோத்? அதை கொஞ்சம் நீங்க டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும் வினோத். ஏனென்றால் 2023 சொன்னாங்க நம்ம இந்திய கூட்டணி வந்துருச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் மூமெண்ட் நிதிஷ்குமார் வெளில போயிட்டாரு, அப்புறம் சரத்பவார் போயிட்டாரு, நிதிஷ் அப்புறம் மம்தா பானர்ஜி போயிட்டாங்க. இதுதான் பொதுமக்களிடையே ஒரு விரோதத்தை தந்தது அரசியல் கட்சியை பற்றி. அதனால தான் ஒண்ணுமே இல்லாத சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு, எங்க வழக்குகள்லாம் இப்படி போடுறீங்களா, கற்பாம்பூச்சி மாதிரி வந்து போடுறீங்களா. அதுல இருந்து ஒரு கற்பாம்பூச்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்றால் எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. இப்ப ஒற்றுமை வருகுதான்னு கேட்டீங்கன்னா யார் வருவாங்க சொல்லுங்க? நிதிஷ்குமார் திருப்பி வருவாரா? டிஎம்கே திருப்பி ராகுல் காந்தியோட போவாங்களா? எந்த ராகுல் காந்தியினுடைய பயனிற்று திமுக அவ்வளவு போய் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, அப்படி ஏமாத்திட்டாங்களே நார்த் இந்தியாவில. அது ஏது? ஆக மொத்தம் ஒருமத்தியான எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்தியாவில. இது 3 தேர்தல் இல்லை. அதற்கு முழு குற்றம் மாநில கட்சிகளை காங்கிரஸ் விழுங்கி விட்டது, பாஜகவும் விழுங்கி விட்டது. அதனால்தான் அந்த காக்ரோச் பார்ட்டி வருது. அதுதான் இளைஞர்களிடையே ஒரு தேக்கத்தையும் துக்கத்தையும் தருகிறது. அதிலிருந்து எப்படி பாஜக வெளில வரும்னா, யோகி ஆதித்யநாத் வருவாரா அல்ல அமித்ஷா வருவாரா என்றெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது. 2027க்கு பிறகு நரேந்திர மோடி ஜனாதிபதி ஆயிடுவாரு அப்படிலாம் இப்ப டெல்லியில கதை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரசாந்த் கிஷோர்னால எல்லாமே மாறிடுமாங்களா? ஒரு டிடிவி தினகரனால திமுக டெபாசிட் போச்சு. 2 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வரலையா 2021ல? அது மாதிரி வந்து டவுனா இருக்காங்க. நாளைக்கே அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. யாரு கண்டாங்க? 25 வருஷம் கழிச்சு பாஜக டெல்லியில அரசாங்கம் பண்றது. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்காரன் மந்திரி சபையில வந்தாங்க விஜய் அரசாங்கத்துல. அரசியலில் எது ஒன்னா நடக்கும், எப்ப நடக்கும், எது நடக்கும் நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது வினோத். எனினும் விஜய் அவர்கள் எப்படி ஒரு புது மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தாரோ அது மாதிரி பிரசாந்த் கிஷோர் கொண்டு வருவாரா என்று நீங்கள் கேட்பேன்னு மாட்டார் என்பதுதான் எல்லாருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அவருக்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது படிச்சுங்களே. இப்ப அவரு அந்த மாதிரி கேட்கல சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சோகால்டு இவ்வளவு நாளா ட்ரெடிஷனலான எதிர்கட்சிகளாக காங்கிரஸ், ஆர்ஜேடி, திரிணாமுல், டிஎம்கே அப்படின்னு இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே வந்து ரீப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி புது ஃபோர்ஸஸ் வந்து எமர்ஜ் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழகத்துல டிவிகே எமர்ஜ் ஆயிருக்கு. நேஷனல் லெவல்ல சிஜேபி அப்படின்னு அவங்க ஒரு மொமெண்டா எமர்ஜ் ஆறாங்க. இப்போ பீகார்ல இப்போ இந்த வெற்றியின் மூலியமா கொஞ்சமா எமர்ஜ் ஆயிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இந்த பாஜகக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த புது ஃபோர்ஸஸ் தான், சோகால் ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் இல்லாம எதிர்கட்சிகள் யாருமே இல்லாம இந்த புது ஃபோர்ஸஸ் சேலஞ்சா மாறுதா அப்படின்னு கேக்குறேன். சேலஞ்சா மாறிக்கொண்டு வருகிறது. அதற்கு முழு காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் ஒற்றுமை இல்லாத இருப்பதுதான். காங்கிரஸ் எல்லாரும் வெளில போனாங்களே நம்ம கட்சியில இருந்து, பாதி பேர் பாஜக இருக்காங்க. அதுவும் ஒரு ஏமாற்றத்திற்கு காரணம். பொதுமக்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. அந்த புத்துணர்ச்சியை ஒருமித்தமாக கொண்டு போகவில்லை என்றால் என்னுடைய மனதில்
இந்தியா அராஜகத்தை நோக்கி செல்லுகிறதா அடுத்த 10 வருஷத்தில் என்று கேட்டால் ஆமாம் என்று தான் நான் சொல்வேன். காரணம் என்ன என்று கேட்டால் 2014 மட்டும் ஒரு சிச்சுவேஷன், 2014க்கு அப்புறம் ஒரு ஹிந்துத்துவா டாமினேஷன். அந்த ஹிந்துத்துவா டாமினேஷன் எதிர்த்து இப்ப சிஜேபி வருதுன்னா லெப்ட் மூவ்மெண்ட் வருதுங்க. இப்ப பிரசாந்த் கிஷோர் வராருன்னா பீகார்ல அவர் பாஜக ஆதரவுக்காரர்கள் கிடையாது, காங்கிரஸுக்கு ஆதரவாளர் கிடையாது. அவர் நாளைக்கு காங்கிரஸ் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு. ஒரு நபரை வைத்து நீங்க இடப்பட முடியாது. கரப்பாம்பூச்சி பாரதிய ஜனதா கட்சி மாதிரி வச்சுட்டு ஓஹோ மாறிடுச்சுன்னு சொல்லி அது நடக்கவே நடக்காதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார் டெமோக்ரஸி என்பது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுல இருந்து பிஜேபி நிச்சயமாக விலகி அதிர்ச்சி பண்ணுவாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன் சின்னதா, நேற்று தமிழகத்திற்கு வந்திருந்தார் ராகுல் காந்தி. புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை காணாமல் போனது, அதாவது பார்க்காம போனது தப்பு. ரெண்டாவது, எல்லாரையும் எட்டப்பன் சொல்றதுக்கு இவர் யாருங்க இவர் சொல்றதுக்கு? அந்த மாதிரியான ஒரு காமெண்ட்னாலதான் பொதுமக்கள் அரசியல் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள். ஒரு பெரிய கட்சி திமுக, நான் திமுகவுக்கு எதிர்ப்பாளனாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய நிலைமையை பார்த்தீர்களே ஆனால் அதை எப்படி நீங்க திட்ட முடியும்? ஐ டோன்ட் திங்க் சோ. எட்டப்பன் இப்போ அன்னைக்கு பார்லிமெண்ட் வாசல உட்காந்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு போய் ரவினீத் பிட்டு போனார், ரயில்வே மினிஸ்டர். அவரை பார்த்துட்டு நீ எட்டப்பன் பிட்ரேயர் தோக்காவாஜி அப்படிலாம் சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு தோத்து போட்டதுனால எல்லாருமே தோக்காவாஜி ஆயிட முடியுமா? பீகார் எலெக்ஷன் ஒரு டேர்னிங் பாயிண்ட். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. இதனால நத்தின் நவீன் ரிசைன் பண்ணிடுவாரு, புதுசா கட்சியை படிஞ்சு போடும், ராகுல் காந்தி வந்துடுவாரு நாளைக்கு, அது முடிவு. இதே பெரிய தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் 2019 ராகுல் காந்தி பிரதமர் என்றார். நார்த் இந்தியாவில் போன் சொல்லி விட்டாங்களே. 330 வந்தாரு பிஜேபி. நரேந்திர மோடி இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் தன்னுடைய நிலைமை மாற்றிக் கொள்ளுவார் என்று டெல்லியில் பாஜகவினர் என்னன்னு சொல்லுகிறார்கள். ஓகே, எந்த மாதிரியான மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கேபினட் ரீஷஃபிள் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ தள்ளி போயிருக்கிறதா இல்ல இனிமேதான் நடக்க போதா அப்படின்னு நமக்கு தெரியல. எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? என்ன மாதிரியான மாற்றங்கள்னா, இப்ப நிதின் நபீனை போட்டதுனால அவர்களுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது உண்மைதான். அதனால அமித்ஷா மாதிரியோ அல்ல ராஜ்நாத் சிங் மாதிரியோ ஒரு பிரபல தலைவர்கள் இப்ப பாஜக தலைவர் ஆவாரா என்று கேட்டால் ஆக மாட்டார். ஏன்னா அவங்களும் டெஸ்டட் பர்சன்ஸ் ஆச்சே. புது ஆளை தானே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இப்போ பதவியில் இல்லாத ஒரு புது ஆளை கொண்டு வரணும்னா இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். அதை கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆகணுங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. இந்த சிஜேபியினுடைய அந்த கற்பாம்பூச்சி பாரதிய ஜனதா கட்சி வெளில வரல, இன்னும் பிஜேபியில் இருக்கணும். இந்த பாராளுமன்றம் முடக்குவதனால பிரதமருக்கு நோய்ந்து இருக்கிறார். டீலிமிட்டேஷன் அண்ட் எஃப்சிஆர் ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் தான் முக்கியங்க அவங்க 2 பேருக்கு. மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. இதனால ஒன்னும் நரேந்திர மோடி பயந்து போடுவார்னா ஐ டோன்ட் திங்க் சோ. 2 பெரிய பிரச்சனைகளை காப்பாற்றிய நரேந்திர மோடிக்கு இது 3வது பிரச்சனையாக வந்தாலும் கொரோனா போராது வரைக்கும் ஈரான் வார் எப்படி சமாளிச்சார், அந்த மாதிரி இதையும் சமாளிப்பார் அரசியல் ரீதியாக என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ தமிழகம் சார்ந்த ஒரு 2 கேள்வியோட இது பண்ணுவோம் நம்ம. ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார், கூட்டணியிலேயே இருக்கிறாங்க, 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் மீது இப்பவே ஏகப்பட்ட ஊழல் புகார்கள், ரெக்கை கட்டி விஸ்வநாதன் அவர்கள், அவர் மீது ஏற்கனவே நிறைய ஊழல் புகார்கள் இப்பவே வர ஆரம்பிச்சிச்சுன்னு பாக்குறோம். இப்போ சில பேர் இப்போ வரக்கூடிய விஷயங்கள் விஸ்வநாதன் அமைச்சரவையில இருந்து டிராப் பண்றதுக்கான முடிவையும் விஜய் எடுக்கக்கூடும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இப்போ செய்தியில் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு நடக்காதது ஏன்? மிக குறிப்பாக இந்த மேகதாது உள்ளிட்ட விஷயங்கள்ல ராகுல் காந்தி வாய் திறக்காதது ஏன்? ராகுல் காந்திக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது குறைந்து வருகிறது. 2-3 நாட்களுக்கு முன்னதாக ரமேஷ் சென்னித்தலா வந்துட்டு போன அப்புறம் நல்லா இருந்தது. விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் சொல்லிவிட்டார், தங்களுடைய கட்சிக்காரர்கள் ஊழலாக இருக்கிறார்கள், அட்வொகேட்ஸ் நாமினேஷன்ல பணம் கேட்கிறாங்க, அதை தவிர கோவில்ல ட்ரஸ்டியா போடுங்கிறாங்களே. இதெல்லாம் ராகுல் காந்தி வச்சுதான் இருந்தாலும் ஆட்சியில் கையை பிடித்த பிறகு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்துடுச்சு. அதனால தான் விஸ்வநாதன் எடுப்பாங்கிற பிரச்சனை டெல்லியில 2-3 நாள் முன்னாடி கேள்விப்பட்டதுங்க டெல்லியில. அதற்கு சில காங்கிரஸில் இருக்கக்கூடிய குரூப்பிசமும் காரணம் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. அவர் நேற்று வந்த பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்களை சந்தித்து இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களா யார் இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் வீட்டுல போய் பார்ப்பாங்க போயஸ் கார்டன்ல.
ஐயா கருணாநிதி இருந்தாலும் கோபாலபுரத்துல போய் பார்ப்பாங்க. அது ஸ்டாலின் வந்த பிறகு மறந்தது. எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அமித்ஷா போனாரு. ஆனா விஜய் அவர்களிடம் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ இது வரைக்கும் ஏன் போகவில்லை? சோனியா காந்தியோ இவர் போய் வீட்டுக்கு பார்த்தாரு. அவங்கள சென்னைக்கு வரும்போது ஏன் பார்க்கல? ஏன்னா காங்கிரஸுடைய ஆளுமை என்பது மாறா. இப்ப பாருங்க, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க கர்நாடகால அவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க குண்டுராவ் என்பவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடாரு. காங்கிரஸ்க்கு அரசாங்கம் கவுந்தருமோ இருக்கு. ஏன்னா அங்க பிரியங்கா காந்தி தன்னுடைய ஹஸ்பண்ட் ராபர்ட் வாட்ராவை அனுப்பிச்சு பெங்களூரு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில எனக்கு மல்லேஸ்வரத்தை மாத்தி அமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஜய் அப்ரூவ் பண்ண மாட்டாரு, போடான்னுவார். சித்தராமையாவும் DK சிவகுமாரும் ஒத்துப்பாங்க, விஜய் ஒத்துக்கல. அங்கதான் கிளாஷ் பாயிண்ட். இன்னமும் சொல்றேன், விஜய் கூடிய விரைவில் காங்கிரஸை கட் பண்ணி விட்டுருவாரு. அந்த 5 பேருமே தமிழ் வெற்றி கழகத்தில் சேர்ந்தாலும் ஆச்சரியவதற்கு இல்லை. வினோத், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பிரசாந்த் கிஷோர் வெற்றி தொடர்பாக உடனடியா கூப்பிட்ட உடனடியா உங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.